புஸ்தகத்துல படிக்கிறோம். என்ன ஒரே ஒரு மிஸ்ஸிங்னா, அதுக்கு எனக்கு தொடர்பு இருக்கா அப்படிங்கிறத பாடத்திட்டத்துல இல்லை. அதனால என்ன நினைக்கிறோமா, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கு மேத்ஸ் வராது, எனக்கு பிசிக்ஸ் வராது, எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வராது, எனக்கு தமிழ் வராது, எனக்கு இங்கிலீஷ் வராது. ஆனால் அதை சொல்லப்படுகிற எல்லாமே நமக்கு தேவையானதுதான் சொல்றாங்க, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான் சொல்றாங்களே தவிர, இதை புரிஞ்சுக்கிட்டது எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பேச்சு வழியா கேள்வி மூலமா கேட்கிறாங்க. அப்பவே ஒரு கொஸ்டின் மாதிரி எழுத சொல்றாங்க. அப்புறம் ஒரு மந்த்லி டெஸ்ட் வைக்கிறாங்க. எதை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், எந்த அளவுக்கு நீங்க தெரிய முடியாம ஸ்ட்ரகிள் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து திரும்ப அதை சொல்லி கொடுக்கறதுக்காக டீச்சர்ஸ் இது செய்யறாங்க. டீச்சர்ஸ் இவ்வளவு நாள் செஞ்சுட்டாங்க, எவ்வளவு அந்த ஸ்கூல்ல செஞ்சிருக்காங்க, அப்ப தமிழ்நாட்டில் இருக்க ஸ்கூல் பூரா என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. மந்த்லி டெஸ்ட் வைக்கிறாங்க, குவார்டர்லி வைக்கிறாங்க, ஹாஃப் இயர்லி வைக்கிறாங்க, அனுவல் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. என்ன இதுல எவ்வளவு நீங்க தெரிஞ்சிருக்கீங்க, இந்த விஷயங்களை எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கீங்க, எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, எந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்கீங்க அப்படிங்கிறத யாரோ இங்கேயோ உட்கார்ந்து இருக்க ஒரு டீச்சர் வந்து உங்க பேப்பரை பார்த்து, நீங்க யாரு, கருப்பா சிவப்பா உயரமா கனமா அப்படிங்கலாம் தெரியாது, எந்த ஊர்னு தெரியாது, என்ன பேருன்னு தெரியாது, ஆனால் பேப்பர் மட்டும் இருக்கு. அந்த பேப்பர்ல உங்களுடைய எழுத்துக்கள் இருக்குது, உங்களுடைய டிக் மார்க் இருக்குது, சாய்ஸ் இருக்குது. இதை வச்சு ஓஹோ இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கானே பரவாயில்ல, அது ஆனா பெண்ணாலும் தெரியாது, ஓ எழுத்து அழகா இருக்கே, தெளிவா எழுதியிருக்காப்லையே, அப்போ உலகத்தை பத்தி